அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 4. எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். இளமாறன் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் வீட்டு மாடியில் நின்று தன் வீட்டு தோட்டத்தை பார்த்துட்ருக்கான். அங்கே மாமரத்தில் கிளிகள் கீச் கீச் அப்படின்னு குரல் எழுப்பிட்டு அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு இருக்கு. வைக்கோல் போர் மேலே ஒரு சேவல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. தோட்டத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்க கன்றை பார்த்து பசு அம்மா அப்படின்னு கத்துது. இதையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய அம்மா இளமாறா இங்கே வாப்பா, தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துருவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவனும் வயலுக்கு சென்ற தாத்தாவிற்கு உணவு எடுத்து கொண்டு போகிறான். அவன் போகும்போது அங்கே இருக்கிற அழகிய வழியில் பூக்கள்லாம் அழகாக பூத்துருக்கு. அதெல்லாம் அவனை பார்த்து சிரிப்பது போல இருக்கு. அதையெல்லாம் அப்படியே வருடியபடியே செல்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்தோடு தலை சாய்ந்து இருக்கும் நெல்மணிகளையெல்லாம் பார்க்குறான். வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை பார்க்குறான். அந்த தண்ணீரை பார்த்ததும் அவனோட கை கால்களையெல்லாம் நனைத்து அதில் விளையாடுறான். அப்போ அங்கே அந்த ஓசையை கேட்ட நண்டு வலையிலிருந்து என்ன பண்ணுதான் எட்டி பார்க்குது. தம் கொடுக்குகளை மேலும் கீழமாக அசைத்து அது நகர்றதை பார்த்து வியப்படைகிறான். அப்புறம் தாத்தா இருக்க இடத்துக்கு போகிறான். தாத்தாவும் பேரனும் ஒரு வேப்ப மரத்து நிழலில் அமர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ தாத்தாட்ட கேட்குறா, இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஏன் தாத்தா இப்படி வயலில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறா. பேரா, நான் முன்னுகின்ற உணவுப் பொருளெல்லாம் என்னை போல் உழவர்கள் உழைப்பின் மூலமாகத்தான் கிடைக்குது. நம்ம உழைக்கலைன்னா என்ன பண்ணுறது? நமக்காக மட்டுமல்லாமல் நம்ம தேவைக்கு போக அடுத்தவங்களுக்கு இந்த இது விளைவித்த பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சியே எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நேற்று பார்த்தோம் இல்லையா? அடுத்து பக்கையன் 10. தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். வெண்டைக்காய் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த வெண்டைக்காய் செடியிலிருந்து தாத்தாட்ட பேசிக்கிட்டே ஒரு வெண்டைக்காயை பறிக்கிறான். இன்னும் கூட 2-3 பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் என்றார் தாத்தா. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறது என்ற பேரனிடம், ஆமாம்பா, இயற்கை உரம் போட்டுதான் இங்கே எல்லா உணவுப் பயிர்களையும் விளைவிக்கிறோம். அதனால் உடலுக்கு கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாயிருக்கும் என்று கூறினார் தாத்தா. அப்போது அவரின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா என்னாச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கீங்க? ஒன்றுமில்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து கொண்டார். தாத்தாட்ட சொல்கிறான், வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறார், ஆமாப்பா, நான் எல்லாமே இயற்கை உரம் போட்டு தான் செய்கிறேன், அதனால் விளைச்சல் பண்ணுறேன், அதனால் இது உடலுக்கு கெடுதல் இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய கண்கள்லாம் கலங்கிருச்சான். ஏன் அப்படின்னு தாத்தாட்ட கேட்குறான். அவர் அதுக்கு ஒன்றுமில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிறாரு. தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தழைகளை மண்ணில் இட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கொண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்டவங்க நல்ல உடல் நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலை. அப்போல்லாம் என்ன பண்ணாங்களாம், நிறைய மாடுகள்லாம் இருக்குமா, அந்த மாடுகளோட சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்தை எருவாக பயன்படுத்துவாங்களாம். அப்புறம் தாவரங்களோட தலைகளை எல்லாம் மண்ணில் போட்டு மட்க செய்து அதையும் இயற்கை உரமாக பயன்படுத்துவாங்களாம். அப்படி பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ இந்த இயற்கை உரத்தை எல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. தாத்தா, நம்ம மாமா வீட்டில் மூட்டையாக அடுக்கி இருக்கே, அதெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். இயற்கை உரம் இல்லையா அவங்க மாமா வீட்டில் அடுக்கியிருக்கிறதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம், அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி, வண்ணத்தி பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம். அப்போ அவையெல்லாம் செயற்கை உரம் இல்லை, இயற்கை உரம் இல்லை, செயற்கை உரம் தான் அவங்க மாமா வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அவற்றையெல்லாம் நம்ம மண்ணில் போடுறதுனால மண்ணை கெடுக்கிறோம் அப்படிங்கிற வருத்தம் வந்து எனக்கு இருக்குது. செயற்கை உரங்களை தெளிக்கிறதுனால உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனீ, வண்ணத்தி பூச்சி, மண்புழு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அழிச்சிட்றோம். அதனால் மண்ணையும் கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். தாத்தா, செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு கேட்குறான். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. இந்த செயற்கை உரங்களால் நமக்கு நிறைய கெடுதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அதனால நோய் நமக்கு அந்த சாப்பிட்றதுனால செயற்கை உரங்களை பயன்படுத்துகிற உணவுப் பொருளை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. உணவுப் பொருட்களில் சத்துக்கள் இல்லை, வெறும் சக்கைகளாக தான் நம்ம சாப்பிட்றோம். இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் போன்ற நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறார். தாத்தா, அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அடப்போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். மண்ணில் செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை எல்லாம் மண்ணில் தெளித்து அந்த தண்ணியை தானே விடுறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே. அதாவது நம்ம மண்ணில் போடுற உரங்கள்லாம், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் என்ன பண்ணும், அந்த தண்ணீரோட தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை கழிவுகளையும் அந்த தண்ணீரில் விடுறோம் இல்லையா, அதனால தண்ணீரும் மாசுபட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடப்பாவமே, அப்படின்னா நம்ம எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்னு கேட்குறான் இளமாறன். இது வரைக்கும் இன்றைக்கி படித்து பாருங்கள். அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.